கனடாவின் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டாட்சி வரவு செலவு திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் குடியேற்ற அளவை குறைக்கும் ஒரு பெரிய திட்டத்தை உள்ளடக்கியுள்ளது. கனடாவின் தற்போதைய குடியேற்ற முறை நிலையானது அல்ல எனவும், வீட்டு வசதி மற்றும் பொது சேவைகளின் மீதான அழுத்தத்தை குறைக்க குடியேற்ற அளவை குறைக்க விரும்புவதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 2026 மற்றும் 2028ஆம் ஆண்டுகளுக்கு இடையிலான ஒவ்வொரு ஆண்டிலும் 3,80,000 புதிய நிரந்தர குடியிருப்பாளர்களை கனடா ஏற்றுக்கொள்ளும். 2025ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 3,95,000 இருந்தது. இதேவேளை 2025ஆம் ஆண்டில் 6,73,000 இருந்த தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை 2026இல் 3,85,000 2027 மற்றும் 28இல் 3,70,000 குறையும். விண்ணப்ப கட்டணங்கள் குறைவதால் இந்த நடவடிக்கை 4 ஆண்டுகளில் அரசாங்க வருமானத்தை $168 மில்லியன் குறைக்கும். இவ்வாறு இருக்க, கனடாவில் ஏற்கனவே உள்ள அகதிகளுக்கு நிரந்தர வதிவிட அந்தஸ்தை வழங்குவதற்கான புதிய 2 ஆண்டு திட்டமும் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு 4 ஆண்டுகளில் சுமார் $120 மில்லியன் செலவாகும். அகதிகள் முழுமையாக குடியேறவும் விரைவாக குடிமக்களாக மாறவும் உதவுவதே இதன் நோக்கமாகும். இதேவேளை இந்த ஆண்டு கனடாவிற்குள் நுழையும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பாதியாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.